صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. خذوه فغلوه ثم الجحيم صلوه. صدق الله العظيم. அளவில்லா அபிலம் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்மகர்த்தாவாகிய வல்லவன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அளித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயக காத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சென்ற வாரத்தில் நாம் பார்த்து வந்ததுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். நரகத்துடைய நரகங்கள் 7 நரகங்கள் உள்ளது. அந்த ஒவ்வொரு நரகத்துடைய வாயில்களிலும் யார் பிரவேசிப்பார்கள் என்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நரகத்திலும் 3 குணாதிசயங்கள் உள்ளவர்களை அந்த நரகத்திற்குள் நுழைவார்கள் என்பதை பற்றி பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். முதன்மையாக இருக்கக்கூடிய நரகமான ஜஹன்னம் எனக்கூடிய நரகம், இதில் கெட்டெண்ணம் உள்ளவர்களை அதில் பிரவேசிப்பார்கள் என்பதும், இரண்டாவது நபராக போராணி குணம் உடையவர்கள், அசர் என்று சொல்லக்கூடிய இந்த போராணி குணம் உடையவர்கள் நுழைவார்கள் என்பதையும், மூன்றாவதாக இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் இந்த நரகத்திற்குள் நுழைவார்கள் என்பதையும் பார்த்தோம். இரண்டாவது நரகமாக இருக்கக்கூடிய ஜஹீம் எனக்கூடிய நரகத்தில் நுழையக்கூடியவர்களை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த நரகத்தில் யார் பெற்றோரை நிந்திக்கின்றார்களோ, நோவினை செய்கின்றார்களோ, இவர்கள் இந்த நரகத்திற்குள் நுழைவார்கள். இரண்டாவதாக மது அருந்துபவர்கள், மதுவிலேயே இவர்கள் குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நபர்கள் இந்த நரகத்திற்குள் நுழைவார்கள், ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்குள். மூன்றாவதாக
தன்னுடைய மனைவியை பிறருக்கு கூட்டிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைவார்கள் என்பதை பார்த்தோம். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மூன்றாவதாக இருக்கக்கூடிய நரகம் வலாலா என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த நரகத்துடைய தரம் 60,300 எனக்கூடிய அளவில் இருக்கும். இது பிரவேசிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் வயோதிகத்தில் யார் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்களோ இவர்கள் இந்த நரகத்திற்குள் நுழைவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வயோதிகமான காலகட்டத்திலும் நிறைவேற்றியதற்கு பின்னாலும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் இவர்கள் லலாலா என்று சொல்லக்கூடிய நரகத்திற்குள் இவர்களை பிரவேசிப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொன்னு ஒரு ஹதீஸை பார்க்கும் பொழுது வறட்சி ஏற்படுகின்றது என்றால் இந்த தவறுகள் எப்பொழுது அதிகமாக ஆகின்றதோ அப்பொழுது வறட்சி ஏற்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நுழையக்கூடிய நபர்கள் தான் செய்த நல்ல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. இந்த சமயத்தில் மக்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய சமயங்களில் அதற்காக வேண்டியவர்கள் 5000 திரகங்களை கொண்டு கிணறு தோண்டுகின்றார்கள். அது தோண்டிட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க தெரியுமா? பொதுவாக எல்லோருக்குமாக வேண்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு சிலர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நாங்க போர் போட்டு தர்றோம் அல்லது கிணறு தோண்டி தர்றோம் சொல்றாங்க. இது சுருக்கமாக இந்த பகுதியில் இருப்பதற்கென்றோ அல்லது மற்றைய விஷயத்திற்காக வேண்டியவர்கள் சுருக்கிக் கொள்கின்றார்கள். மற்றவர்களுக்கு எல்லா நபர்களுக்கும் பொதுவாகத்தான் வைக்க வேண்டும். இரணம் எனக்குரிய இந்த ரிஸ்க் இருக்கின்றது, நீர் என்பது இது பொதுவானதாக அமையப்பட வேண்டும். தான் சதக்கத்துல் ஜாரியா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு செய்து முடிக்கின்றார் என்றால் அது செய்யக்கூடிய நபர் எப்படி செய்ய வேண்டும்? எல்லா நபர்களுக்கும் செய்யணும். இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன செஞ்சிடும்? ஒரு கிணத்தை தோண்டிட்டு அந்த கிணத்து முழுவதும் தூக்கி கல்வெட்டு வச்சிடறாங்க. காலகாலத்துக்கு தெரியணுங்க, இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. பள்ளிவாசலுக்கு பேனு டீப்ளேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுல பேர் எல்லாம் எழுதி போட்டுருவாங்க. டீப்ளேட் வாங்கி கொடுத்திருப்பாங்க வெளிச்சம் வருவதற்காக வேண்டிய டீப்ளேட்னா அந்த டீப்ளேட்ல அன்பளிப்பு காணாமூனா சேனா பானா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு டீப்ளேட் முழுவதும் எழுதியிருப்பாங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் வெளிச்சம் வராது. பெயிண்டால் எழுதப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்படி செய்யக்கூடிய தங்களுடைய பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றது. இது கூடாது என்பதுதான். இப்படி செய்யக்கூடியவர்கள் இந்த லலாலா எனக்குரிய நரகத்தில் பிரவேசிப்பார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டது, இந்த நரகத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள், லலாலா என்று சொல்லக்கூடிய நரகத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கீழாடையை கிரண்டைக்கு கீழ் கட்டக்கூடியவர்கள். பெருமையாக முன்னாடி போய் இந்த ஹதீஸ்கள் வரும் பொழுது சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே தங்களுடைய கீழாடைகளில் யாருடைய கீழாடைகள் கிரண்டைக்காலுக்கு கீழ் இருக்கின்றதோ அவர்கள் நரகவாதிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அப்ப அது அழுவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். ஏன்னா அவங்க குள்ளமாக இருப்பாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ஹைட்டா இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன செய்யாதுன்னா இடுப்பு நிக்காது, கைலி சிலருக்கு கட்டணம் கைலி நிக்காது, இறங்கிட்ட போய்கிட்டே இருக்கும். அது பார்க்கலாம். இவருக்கு கீழாடை அது போன்று நிற்காமல் இருக்கும். இப்ப இறங்கிட்டே போகும். உடனே இதை கண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, எப்ப பார்த்தாலும் என்னுடைய கீழாடை கிரண்டை காலுக்கு கீழ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சொன்னார்கள், யார் அதை உடுத்துவதை கீழாடைக்கு தங்களுடைய கிரண்டைக்கால் கீழ் கட்டக்கூடியவரை பெருமையாக எண்ணி கட்டுகின்றார்களோ, ஒரு பெருமைக்காக வேண்டி கட்டுறாங்க என்று இவர்கள் கட்டக்கூடியவர்கள் இந்த நரகத்தில் பிரவேசிப்பார்கள். வலாலா என்று சொல்லக்கூடிய நரகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சுட்டி காட்டினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நான்காவது நரகமாக இருக்கக்கூடிய நரகம் சகீர் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த நரகத்துடைய அளவுகள் 1,15,020 அளவிற்கு இதனுடைய ஆழங்கள் இருக்கும். இவர்கள் இதில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் 3 நபர்கள் எண்ணில் பிரவேசிப்பார்கள் என்று அந்த நரகத்தில் எழுதப்பட்டிருந்தது. முதலாவதான நபர் ஹரம் ஷரீஃபிற்கு சென்று ஹரம் ஷரீஃபில் யார் தவறுகள் செய்கின்றானோ அவன் எண்ணில் பிரவேசிப்பான். நமக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க, மக்காவுக்கு போனவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய 2 மலைக்குன்றுகள் இருக்குது. 2 மலைக்குன்றுகளுக்கு நம்ம பார்த்திருப்போம். சஃபால இருந்து மர்வாவிற்கு, மர்வாவில் இருந்து சஃபாவிற்கு தொங்கோட்டம் ஓடுவார்கள். ஒரு சில இடங்களில் நடப்பார்கள். அந்த பச்சை விளக்கு பகுதிகள் வரும் பொழுது தொங்கோட்டங்கள் ஓட வேண்டும். அதற்கு பின்னால் மேலே ஏறி சுற்றி வருவார்கள், மீண்டும் கீழே இறங்குவார்கள். இது போல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இதே போல வந்தவண்ண செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சஃபாவில் ஒரு சிலையும் மர்வாவில் ஒரு சிலையும் இருந்தது. சஃபாவில் ஒரு சிலையும் மர்வாவில் ஒரு சிலையும் இருந்தது. இவர்கள் சென்று அது சுற்றித்தான் வர்றாப்புல இருந்துச்சு. அப்ப சஹாபாக்கள் பார்த்தாங்க, யார சொல்லலாம், நம்ம இந்த சிலையை தவாப் செய்யறாப்புல இருக்கு, சிலையை சுற்றி வர்றாப்புல இருக்கு. அதற்கு பின்னால் அந்த சிலையை அகற்றப்பட்டது. இந்த சிலை ஏன் இங்க வந்தது? வரலாறுகள் நமக்கு தெரியவை. சஃபாவில் ஆண் சிலையும் மர்வாவில் பெண் சிலையும் இருந்தது. இந்த 2 நபர்களும் காபத்துல்லாஹுல் ஹரம் ஷரீஃபினுள் தவாஃபுகள் சுற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எப்படி தவாஃப் சுற்றுவாங்க அப்படின்னா, உடைகள் எல்லாம் களையப்பட்டு நிர்வாணமான முறைகள் தவாஃப் செஞ்சாங்க. நிர்வாணமான முறைகள் தவாஃப் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அல்லது அவர்களுடைய சிலைபாடுகள் இருந்தது. 365 சிலைகளை வைத்திருந்தார்கள். சுற்றி வந்தார்கள். இதுபோன்றுதான் சுற்றி வந்தார்கள். அங்கே 2 நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும், தவறான எண்ணங்கள் கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை கல்லாக மாற்றிவிட்டார். உடனடி பனிஷ்மெண்ட் அல்லாஹ் ஆக்கினார். ஒண்ணே என்ன ஆகிச்சு, இவர்களை கல்லாக ஆனதற்கு பின்னால் மக்களுக்கு தெரியவதற்காக வேண்டி இங்கு இதுபோன்று எண்ணப்பட்டால் கூட இவங்க தப்பு செய்யல, இவங்க தப்புல ஈடுபடல,
அந்த எண்ணம் கொண்டார்கள். அதன் காரணமாக மாற்றப்பட்டது. இவர்களுடைய 2 பேர்களுடைய சிலையை அங்க தூக்கி வச்சாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, ஹரம் ஷரீஃபிற்கு சென்று அங்கே யார் தவறான எண்ணங்கள் கொள்கின்றார்களோ, அந்த தவறுகள் செய்கின்றார்களோ, நீங்க போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் இதில் மட்டும் பத்திரமா நீங்க வச்சுக்கீங்க, எல்லாவற்றிற்கும் தொழக்கூடியவர்களுக்கு செய்து வைக்கக்கூடியது. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுயவேலைகளை செய்யக்கூடியவர்கள் தொழுகைக்கு வருகின்றார். காலையில் பட்ஜெட் மட்டும் பார்ப்பாரு. அவர் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு முன்னாடி 6 மணிக்கு தன்னுடைய தேவை நான் அவருடைய குழந்தை காலை பிடிக்கின்றேன் என்பதாக அங்கே சொல்லக்கூடிய சமயங்களில் இந்த எண்ணங்கள் வேண்டும். தவறான எண்ணங்கள் கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த நரகத்தில் பிரவேசிப்பார்கள். இரண்டாவதாக, இஸ்லாத்திற்கு வந்த பின் என்பதற்காக வேண்டி இவர்களும் போய் அந்த சாங்கிய சமுதாயத்தில் ஈடுபட்டுக் கொள்கின்றார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் யூதர் நஸ்ராக்களுக்கு மாற்றமாக செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன்? ஒவ்வொரு வேதங்களில் முன்கூறப்பட்ட வேதங்களில் சொல்லப்பட்டது. இறுதியாக மஹமூத் எனக்குரிய ஒரு நபர் வருவார், அகமது எனக்குரிய ஒரு நபர் வருவார் என்பதாக பைபிளாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, பிரவேசிக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு குற்றம் இல்லாமல் ஒரு இஸ்லாமியர் மட்டும் தெளிவு பெறுவதற்கு தான் விவாதம். தான் உள்ளதைத்தான் செய்ய வேண்டும் என்பது பிடிவாதமாக இருப்பது இது வாதம். இவர்கள் மார்க்க சம்பந்தம் இல்லாமல் துன்யாவுடைய விஷயங்களில் கொலை செய்யப்பட்டவன் ஏன் நரகவாதி? ராஜிக்காகத்தான சொல்லுவோம். அங்கம் இழைக்கப்பட்டவன் இறந்தவன் தான். இறந்தவனுக்கு ஏன் நரகவாதி என்று எப்படி யார் ரசூலுல்லாஹி என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்களுடைய ஆயுதம் உயர்க வந்தால் காலு சலாமா, சலாம் சொல்லிட்டு போயிருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பொழுது மடத்தனம் என்பது வரும் என்றால், கோபம் என்று ஒரு மனிதனுக்கு உச்சத்திற்கு ஏறுகின்றதோ இவன் மடையனாக மாறிவிடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டுங்க, நாங்க போயிட்டு வரோம். இது பேசிக்கல. இரண்டாவது, அதற்கு பின்னால் தன்மையான முறைகள் அமர்ந்து பேசப்பட்டால் ஏராளமாக பேசலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்து வரக்கூடிய நரகங்களில் யார் பிரவேசிப்பார்கள் என்பதை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்ப்போம். மாவட்டத்தில் உச்சபட்ச வெயினுடைய தாக்கத்தை சொல்கின்றார். இந்திய அளவில் 3வது இடத்தை பெறுகின்றது. நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னார், உச்சத்தை நாம் எந்த அளவிற்கு கொடுத்துக் கொண்டிருப்பதின் காரணத்தினால் குளங்கள் நீர் இல்லாமல் வத்துகின்றது. ஆடு மாடுகள் எல்லாம் இன்னைக்கு பறவைகள் பட்சிகள் எல்லாம் பாருங்கள், தாங்க முடியாமல் அதனுடைய சப்தங்களை கூட, அது சப்தம் எழுதினால் திக்ர் செய்தனர், அது திக்ரை கூட நிறுத்திக் கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு நம்மனால வெளியே போக முடியல. எத்தனை நபர்களை குடிப்பதற்கு தண்ணீர்கள் கூட சிரமத்தை ஏற்படுத்திவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய காலத்தில், குழந்தை பருவத்தில் பஞ்சத்தினுடைய உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றது, ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தார்கள். கையை பிடித்தார்கள், அழைத்து சென்றார்கள். குழந்தைகள் எல்லாம், எங்களுக்கு நீ மழையை தருவாயாக, இந்த பஞ்சத்தை போக்குவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுதே கேட்டார்கள். முன்னுள்ள நபிமார்கள், அதற்கு முன்னால் நபினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களுடைய காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் சொன்ன பொழுது ஒரு திடலில் கூட்டினார்கள், ஒன்று கூட்டினார்கள். அங்கே சொன்னார்கள், அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், ரப்பே ரப்பே உன்னுடைய ரஹமத்தான மழையை எங்களுக்கு பெய்ய செய்வாயாக என்று கையேந்தும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னார், மூசாவே உன்னுடைய கூட்டத்தில் ஒரு பாவம் செய்த நபர் இருந்து கொண்டிருக்கின்றான், அவன் தௌபா செய்யாத வரை நான் மழையை இறக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னார். ஒரு நபருடைய பாவத்தின் காரணமாக ஒன்னே சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் சொல்லிவிட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மழை இறங்கியது. அப்ப கேட்டாங்க, யா அல்லாஹ் இப்ப கொடுத்திய? அந்த மனிதர் தௌபா செஞ்சிட்டாரு. தவறு செய்த மனிதர் தௌபாவை செய்து கொண்டார், அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த மழையை நான் இறக்கி வைத்தேன் என்றார். நம்பல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக்கிட்டு, யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், விலங்குகள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது, கால்நடைகள் எல்லாம் மடிந்து விடும் இருக்கின்றது, நாங்கள் பார்க்க யா அல்லாஹ் மழையை பொழிய செய்வாயாக என்பதாக துஆ கேட்டார்கள். மழை பொழிவது எதுவரை? மீண்டும் அடுத்த வாரம் ஜும்மாவில் வந்து அதே கொண்டு சொன்னாங்க. யார் சொல்றது? அதே போல ஒரு மனிதர் சொன்னார். யார்? அதற்காக வேண்டி சனிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது நாளை மழைக்காக வேண்டி தொழுகை நடத்தப்படுகின்றது. இங்கே சொல்லித்தரப்படும் அனைத்து நபர்களும் நாம் ஒன்று கூட வேண்டும். சிறியவர்கள், குழந்தைகள், எல்லா நபர்களும் ஒன்று கூட வேண்டும். பெருநாளைக்கு நாம புது ட்ரெஸ் உடுத்திட்டு வருவோம், இதுக்கு புது ட்ரெஸ் உடுத்தக்கூடாது. இதுக்கு மழைக்காக வேண்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்போம். நாமும் மழைகள் வரும் பொழுதுதான் பூமியும் குளிர்ச்சியாகும், நம்முடைய உஷ்ணங்களும் தனியும். அல்லாஹு தஆலா ரஹ்மத்தான